திருச்சி கிழக்குல திரிஷாவை நிக்க வைப்பாங்களா? விஜயே விரும்பினாலும் திரிஷாவும் அவருடைய தாயும் விரும்பலைங்க. திரிஷாவுக்கு அரசியலில் வர துளியும் விருப்பம் இல்லை, அரசியலுக்கு வரமாட்டார். நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காருன்னா அது சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம். அது ஒரு சீரியஸான விஷயமா நான் நினைக்க முடியாது. இடங்கள்லயுமே திரிஷா கிட்ட வந்துட்டு விஜய் எப்படி இருக்காரு, விஜய் கேட்டதை சொல்லுங்க, இந்த மாதிரி வதந்திகள் வந்துட்டே இருக்கு. ஆனா அதற்கு வந்து திரிஷா எங்கேயுமே முற்றுப்புள்ளியே வைக்க மாட்டாங்க. ஏங்க இண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா சிரிப்பு தாங்க பதில வரும். விஜய் அவர்கள் பதவியில் இருக்கும்போது சுத்தி ஒரு ரசிகர்கள் கூட்டம், அவ்வளவு கத்தல், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு எல்லாமே இருந்தாலும் சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுது சார். எங்க பாசம் இருக்கு அங்க இருப்பாங்க. என்ன இருந்தாலும் 10 மாசம் வயிற்றுல இருந்தவங்க தாயை மீறி செய்ய மாட்டாங்க. இப்போதைக்கு விஜய் அவருடைய சுத்தி இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நேரம் இல்லை. விஜய்க்கு இப்ப நாலாபுரத்தில் இருந்தும் குத்தீட்டிகள் வந்து கொண்டிருக்குன்னா அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கு. அதை சமாளிச்சுக்கிட்டு சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. முதலமைச்சர் ஆகி அரியணையில் போய் உட்காந்துட்டாரு. இப்போ எல்லாருமே இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஆரம்ப கட்டத்துலேருந்தே இது நிறைய விஷயங்கள் வந்து திரிஷாவை பற்றி பேசிகிட்டே வரும்போது, திருச்சி கிழக்கில் ஒருவேளை திரிஷாவை நிற்க வைப்பாங்களா, உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே திரிஷாவை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திரிஷாவை அரசியலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு விஜய் வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியான கேள்வி வந்து வைக்கிறாங்க சார். விஜயே விரும்பினாலும் திரிஷாவும் அவருடைய தாயும் விரும்பலைங்க. சமீபத்தில் 2 பேட்டியை திரிஷா அம்மா கொடுத்துருக்காங்க. திரிஷா நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கா, தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருக்கா, நிறைய சம்பளம் வாங்குறா, அவருடைய கனவும் லட்சியமும் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறது தான். திரிஷாவுக்கு அரசியலில் வர துளியும் விருப்பம் இல்லை, அரசியலுக்கு வரமாட்டார். இது திரிஷா தாயாருடைய பேட்டி, நான் சொன்னதில்லை. அதுமாதிரி சமீபத்தில் திரிஷா சொல்லியிருக்காங்க, எனக்கு அரசியலில் ஆர்வமே இல்லை, நான் அரசியலுக்கு வரமாட்டேன், சினிமா தான் எனக்கு தொழில் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அதுக்கு முன்னால் நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காருன்னா அது சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம். அது ஒரு சீரியஸான விஷயமா நான் நினைக்க முடியாது. அதனால் திரிஷாவுக்கு இப்போதைக்கு அரசியலில் வர பிரியமில்லை. அவர் திருச்சி கிழக்குலையும் போட்டியிட மாட்டார். சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணியிருக்கார், ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பியும் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தான் கிடைக்கும். அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் ராஜ்யசபாவுக்கு டெல்லிக்கு போகிறவர் திரிஷா இல்லை. சார் அப்படி பார்க்கும்போது இன்னமும் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே திரிஷா கிட்ட வந்துட்டு விஜய் எப்படி இருக்காரு, விஜய் கேட்டதை சொல்லுங்க, இந்த மாதிரி வரிசையா வந்து வதந்திகள் வந்துட்டே இருக்கு. ஆனா அதற்கு வந்து திரிஷா எங்கேயுமே ஒரு புள்ளியே வைக்க மாட்டாங்க சார், முற்றுப்புள்ளியே வைக்க மாட்டாங்க சார். இது அது வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறாங்க. இப்போ ஏங்க குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் சிரிப்பு தாங்க பதில வரும். திரிஷா அம்மாவுடைய பேட்டியும் நான் சொல்லிட்டேன், திரிஷாவுடைய பேட்டியும் சொல்லிட்டேன். இப்போதைக்கு விஜய் அவருடைய சுற்றி இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. விஜய்க்கு இப்போ நாலாபுரத்தில் இருந்தும் குத்தீட்டிகள் வந்து கொண்டிருக்குன்னா அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்குங்க. அதை சமாளிச்சுக்கிட்டு அவர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து விஜய் மேலே கொஞ்சம் வருத்தம். என்னன்னா, ஊழல் பேர்வழின்னு சொன்னீங்க, வேல்மணி மேலே வழக்கு இருக்குது, இப்போ சிவி சண்முகம் மேலே வழக்கு இருக்குது, அதிமுகவிலிருந்து இப்போ போர்க்கொடி தூக்கி கொண்டு உங்களோட சேர்றேன்னு சொல்கிறாங்களே, அவங்க பேரெல்லாம் வழக்கு இருக்குது. அந்த வழக்கு முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் சேர்த்துங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவங்க ஜெயிச்சு வந்து ரெட்டைலையில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. உங்களை எதிர்த்துத்தான் ரெட்டைலையில் உள்ளவனும் ஓட்டு போட்டிருக்கான். அப்போது நீங்கள் நியாயமாக செய்யணும்னா எல்லாருமே ரிசைன் பண்ணுங்க. 6 மாதத்தில் தேர்தல் வரும், தேர்தலில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இல்லைங்க, அப்புறம் நான் உங்களை அமைச்சரை சேர்த்துக்கிறேன் சொல்லணும். விஜய் சொன்னார்னா 100க்கு 100 அப்பழுக்கற்ற மனிதராகி விடுவார் விஜய். செய்வாராங்கிறதான் கேள்வி இப்போ. சார் அதே மாதிரி விஜய் அவர்கள், அதாவது 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி இருக்கிறாங்க. அவரோட மனைவி, மகன் எல்லாருமே உட்காந்து அந்த ஆனந்த கண்ணீரை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நேரடியாகவே ஒளிபரப்பு செஞ்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் பதவியில் இருக்கும்போது சுற்றி ஒரு ரசிகர்கள் கூட்டம், அவ்வளோ கத்தல், அவ்வளோ ஆர்ப்பரிப்பு எல்லாமே இருந்தாலும் அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுது சார். இன்னமும் அது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம முதல்ல ஒரு இடத்துல வந்து பேச ஆரம்பித்தோம், லியோ, அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னமும் அது வரைக்கும் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ரொம்பவும்
அதாவது ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா இருக்காங்க ரெண்டு பசங்களும், என்ன ஆனாலும் நாங்க வந்து வரமாட்டோம் அப்படிங்கிறதுல. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார் இப்போ? இல்லை, அவங்க தாயுடைய பிள்ளைகள் என்ன இருந்தாலும் 10 மாதம் வயிற்றுல இருந்தவங்க தாயை மீறி செய்ய மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் அம்மா பக்கம் தான் இருப்பாங்க. எல்லா வீட்லையும் இருக்கிறது தான். நீங்கள் வந்து தனுஷுடைய இருக்காங்க, அவங்க 2 பசங்களும் அம்மாவோட இருந்தாங்க. நளினியோட தான் அவங்க 2 பசங்களும் இருந்தாங்க. அதுமாரி அந்த மாதிரி எங்கே பாசம் இருக்கோ அங்கே இருப்பாங்க. 2வது, தமிழ்நாடு வெற்றிக்கழக தலைவர் தொண்டர்களும் ஓட்டு போட்டவங்களும் இதை பற்றி சிந்திக்கலையே ஐயா. நாம் ஏன் சிந்திக்கணும்? அவங்க வந்தா என்ன, வராமல் போனால் என்ன? விவகாரத்து அவருடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நாங்கள் ஓட்டு போடுமே தவிர தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே நாங்கள் கேர் பண்ணிக்க மாட்டோம். அவர் செயல்பாடுகள் சரியாக இருக்கா, முதலமைச்சராக கட்டி நடந்துக்கிறாரா, அதை மட்டும்தான் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்களும் சரி ஓட்டு போட்டவங்களும் சரி கவலைப்படுறாங்களே தவிர நீங்களும் நான் தான் இதை பற்றி கிண்டிகிட்டே இருக்கோம். ஸோ யூ மஸ்ட் ஸ்டாப் இட். தேசன் செஞ்சு இப்போ என்ன ஒரு படம் ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட்கள் பெருசா எதுவுமே இல்லை, வரல. படம் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு, விரைவில் வெளியாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த டிவோர்ஸ்ன்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை பேசும்போது ஏப்ரல் 20, 22 ஹியரிங் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னா, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே அதை பற்றின ஒரு பேச்சோ எதுவுமே வரவே இல்லை சார் வெளியே. அதுக்கப்புறம் ஏன் அது அவங்க குடும்ப பிரச்சனைங்க, நாம ஏங்க அதை பேசிக்கிட்டு இருக்கணும்? இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்ல, யோ அவன் குடும்ப பிரச்சனை உனக்கு இருக்கு, அது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ளது, நீ ஏன் அதில் தலையிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு மானம் சுடி சொன்னது இருக்கு இல்லையா? ஸோ அவங்க விவரத்து கேஸு கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு முடிவு பண்ணும், கோர்ட்டில் சாட்சி சொல்லுவாங்க, எதிர்த்து அவங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க, அந்த அம்மாவோட வழக்கறிஞர்கள் பேசுவாங்க, சமாதானமும் போகலாம். அவங்க வாழ்ந்தா என்ன, வாழலை என்ன, அது விஜயோட தலையெழுத்து, சங்கீதாவுடைய தலையெழுத்து. அதை நான் மாற்ற முடியுமா? ஸோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நமக்கு திருப்பி நம்ம ஓப்பனாக பேச முடியும். நாம் வந்து மற்றபடி மற்றவன் பேசுகிற மாதிரி வாய் பிடிச்சதும் அவங்க மாங்காய் பிடிச்சதுன்னு கச்சா அமிச்சானு விஜய் மேலே அவதூறு பரப்புவதற்கு நான் தயாராக இல்லை. என்ன இருந்தாலும் எனக்கும் சேர்த்தா ஒரு முதலமைச்சர், என்னுடைய நண்பர், வெல்விஷர். எனவே அவர் வந்து அவருக்கு சோதனைகளை தாண்டி சாதனைகளாக முதலமைச்சர் மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஓகே சார், நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.